வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உன்னதாக்கும் தமிழா. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அடிமில்ல. ஸோ டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுக்காக ரீசனிங் ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் மொத்தம் 500 கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பகுதி 7, 151 175 கொஸ்டின் வரும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. எந்தெந்த டாபிக் தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, ஸோ அதுக்கு எந்த மாதிரி டைப்ல நம்ம ஆன்சர் பண்ணால் வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திசைகள் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ ராகினி வடக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பி மேலும் 7 கிலோமீட்டர் நடக்கிறாள். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாள். கடைசியாக எந்த திசை நோக்கி நடக்கிறாள்? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இங்க என்ன பண்ண போறோம், அவங்க ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு மாதிரி கோடு போட போறேன். அதை வச்சு நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி திசைகளை பொறுத்த அளவுக்கு நம்ம எப்பவுமே எங்க இருப்போம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் இருக்கும். எங்க இருக்கும்? சென்டர் பாயிண்ட். இப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, வடக்கு திசை நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்களா? அப்போ வடக்கு திசை என்ன வரும்? மேலதான் வடக்கு. ஓகேவா? மேல உள்ளது என்னது? வடக்கு. கீழேனா தெற்கு. இங்க என்னது? கிழக்குங்கிறது மேற்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப வடக்கு நோக்கி எவ்வளவு? 5. அப்ப இங்க இருந்து ஒரு 5 போறாங்க. ஓகே, இப்ப இங்க வந்தாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, இடதுபுறம் திரும்புறாங்க. அப்ப இடதுபுறம் இங்கிட்ட வரும், இந்த சைடு வரும். எவ்வளவு வரும்? 7 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து என்னது? ஒரு 7 கிலோமீட்டர் போறாங்க. இப்ப இங்க வந்தாச்சு. அடுத்து மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்ப இடதுபுறம் கிட்ட வரும், கீழே தான் வரும். எவ்வளவு? 3 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப இந்த டைரக்ஷன்ல இப்ப போய்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி போனாங்க, அடுத்து இடதுபுறம் திரும்பி போனாங்க, அடுத்து திரும்ப இடதுபுறம் திரும்பி போறாங்க. இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, கடைசியாக எந்த திசையை நோக்கி நடக்கிறாள்? ஓகேவா? எனக்கு இதானே கடைசியா போகக்கூடியது. அப்ப எனக்கு கீழே ஏற போகுது. அப்ப கீழே ஏற போனாங்க என்னது? தெற்கு திசையா? அப்ப இறுதியாக எந்த திசை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க? தெற்கு திசையில போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் சில பேர் டவுட் வரும், ஸோ இது எப்படி சார் தெற்குன்னு வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் பாயிண்ட் சொல்றோம், இது வடக்குன்னு சொல்றீங்க. அப்ப இது வந்து மேற்கு. அப்ப வடக்குக்கும் மேற்கு நடுவுல தான் அங்க இருக்காங்க. அப்ப வடமேற்கு தானே வரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலா அவங்க எந்த திசையில இருக்காங்க அப்படிங்கிட்டாங்கன்னா வடமேற்கு. எந்த திசையில இருக்காங்கன்னா வடமேற்கு ஆன்சர். எந்த திசைக்கு போய்கிட்டு இருக்காங்கன்னா லாஸ்ட் எந்த டைரக்ஷன்ல போறாங்களோ அந்த திசையை தான் நம்ம சொல்லணும். அப்ப எந்த திசை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னா தெற்கு. எந்த திசையில இருக்காங்கன்னா வடமேற்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அடுத்து வயது கணக்கில் பாருங்க. அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி. ஓகேவா? தற்போது எப்படி இருக்காம்? அருணுடைய வயது தந்தையின் வயதுல பாதி. அப்ப தந்தையின் வயதுல பாதி என்னது? தந்தைக்கு 2னா அருணுக்கு எவ்வளவு இருக்கும்? 1. ஓகே, அப்ப தற்போதைய வயது இதும் 1:2. அடுத்து என்ன சொல்றாங்க, 12 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேவா? 12 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தந்தையின் வயதானது அருணின் வயதை போல மும்மடங்கு. அப்ப அருணின் வயதை போல மும்மடங்குனா அருணுக்கு 1னா தந்தைக்கு எவ்வளவு இருக்கும்? 3 இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதை வச்சுதான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, கிராஸ் மல்டிப்ளை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கிராஸ் மல்டிப்ளை. என்ன வரும்? ஓ2 2, ஓ3 3. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணக்கப்ப 2 நம்பர் வருதா? இப்ப இந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. எவ்வளவு வரும்? 2 3க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்ப 1ங்கிறத ஒரு எக்ஸ் வச்சுக்கோங்க சமம். அப்ப இந்த ஒரு எக்ஸுக்கான மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு எக்ஸுக்கான மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த கீழே ஒரு விகிதம் இருக்குல்ல, அந்த கீழே உள்ள விகிதத்துல வித்தியாசம் பாருங்க. கீழே உள்ள விகிதத்துல வித்தியாசம் பாருங்க. எவ்வளவு? 3 1 வித்தியாசம் எவ்வளோ? 2. அப்ப இந்த வித்தியாசத்தையும் இந்த ஆண்டுகள் சொல்றாங்களே இதையும் பெருக்குங்க. அப்ப 2 12 24. ஓகேவா? அப்ப ஒரு எக்ஸ் அன்னைக்கு எவ்வளோ? 20. டேரக்டா வந்துருச்சு. எனக்கு 2 எக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸ் கண்டுபிடிப்பேன். எனக்கு வந்ததே ஒரு எக்ஸ் தானே. அப்ப இந்த எக்ஸ் மதிப்பு தூக்கி என்ன பண்ணா, நீங்க இந்த முதல் உள்ள விகிதத்துல அப்ளை பண்ணும். அவ்வளவுதான். அப்ப ஒரு எக்ஸ் 24. அப்ப அருணோட வயசு எவ்வளோ? 24. தந்தையோட வயசு எவ்வளோ? 2 எக்ஸ்னா 48. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க, தற்போது தந்தையின் வயதான். அப்ப தற்போது அருணுக்கு 24, தந்தைக்கு எவ்வளோ? 48. அப்ப தந்தையின் வயது எவ்வளோ? 48 ஆண்டுகள். அடுத்து, கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் யாது? ஓகேங்களா? பாருங்க, 4:13 64 எனக்கு என்ன வரும்? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இங்க முதல் நம்பர் 4, இங்க 64. அப்ப என்ன இருக்கு? இங்க 4 கியூப் பண்ணிருக்காங்களோ? அப்ப அதே மாதிரி 13 கியூப் பண்ணலாம். பாத்தீங்கன்னா
ஸோ 13 கியூப்ங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட அதிகமாக வரும். பட் இங்க என்ன இருக்கு, எல்லாமே 3 டிஜிட் தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா கியூப் பேஸ் பண்ணி கிடையாது. அப்ப 4ல இருந்து 64 எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த நம்பர் ஓகே இஷ்டு வருதா, அப்ப இது எனக்கு சமான விகிதங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா விகிதம் பேஸ் பண்ணி கேட்டிருக்கனால. அப்ப இங்க 4ங்கிறது 64 என்ன பண்ணாங்க, நம்பரா 16 பெருக்குனீங்கன்னா இந்த நம்பர் வந்திருக்கும். 4 16 64. அப்ப 13 இன்ட்டு 16 எவ்வளவு வரும்? 13 இன்ட்டு 16 எவ்வளவு வரும்? 208. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏன்னா 10 16 160, 3 16 ஒரு 48, எவ்வளவு ஒரு 208. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. பிளான்ட் என்பது QKPOS என குறியிடப்பட்டால் ட்ரீ என்பது எவ்வாறு குறியிடப்படும்? ஓகே, இது ரொம்ப ஒரு வித்தியாசமான கொஸ்டின், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டும் கூட. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்மால் எழுத்து, இங்க வரக்கூடிய எழுத்து ஸ்மால் எழுத்து தான். இங்க கேப்ஸ், இங்க என்னது கேப்ஸ். அடுத்து 2 ஸ்மால் எழுத்து இருக்கு, இங்க 2 ஸ்மால் எழுத்து இருக்கு. அடுத்து கேபிட்டல், அடுத்து கேபிட்டல். ஓகே, அப்ப கான்செப்ட் என்னது? சோ அப்ப அங்க என்ன ஸ்மால்னா ஸ்மால்ல வரணும், கேப்ஸ்னா கேப்ஸ்ல வரணும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் எழுத்து எதுக்கு ஸ்மால் இருக்கா, அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து ஸ்மால், இது கேபிட்டல், இது வராது. இது செகண்ட் கேபிட்டல் வராது. இதுவும் ஸ்மால், இதுவும் ஸ்மால். ஓகே, வரலாம். இப்ப அடுத்தது கேபிட்டலா, அப்ப செகண்ட் கேபிட்டல், இங்கேயும் கேபிட்டல். அடுத்து மூணாவது வந்து ஸ்மால், அப்ப இங்கேயும் ஸ்மால் இருக்கு, இங்கேயும் ஸ்மால் இருக்கு. நாலாவது வந்து கேபிட்டல், நாலாவது வந்து இங்க கேபிட்டல், இங்க ஸ்மால். அப்ப வர்றது அப்ப ஆன்சர் அது QQFD. அவ்வளவுதான் அப்ப ஆன்சர். ஓகேவா? அதாவது ஸ்மால் கேப்ஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பகடையில முக எண் 3ன் எதிர்ப்புறம் உள்ள முக எண் எது? 3க்கு எதிர்ப்புறம் உள்ள எண்ணுன்னு கேக்குறாங்க. எனக்கு 3ங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பகடையில் கிடைக்குது. அப்ப இதை வச்சு பாருங்க, அப்ப 3க்கு பக்கத்துல எந்த நம்பர்ல வரும்? 3க்கு பக்கத்துல 4 5, 3க்கு பக்கத்துல 4 5 வருது. அதே மாதிரி 3 பக்கத்துல 2 6 வருது. ஓகேங்களா? அப்ப 4 5 2 6. ஓகேவா? 4 நம்பர் வந்து எந்த நம்பர் இன்னும் வராம இருக்கு? 1ங்கிற நம்பர் தான் 3க்கு பக்கத்துல வரல. அப்ப என்னது 3க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 3, அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. அப்ப 3க்கு ஆப்போசிட் அது 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வருவது என்ன பாருங்க, K15W, J18X, I21Y. அடுத்து எனக்கு வரக்கூடியது என்ன வரும்? ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, K J இங்க I. அப்ப Kங்க எனக்கு என்னது 11, J எவ்வளோ 10, I எவ்வளோ 9. அப்ப அடுத்து என்ன வரும்? ஒவ்வொன்றா குறையுதா? அப்ப 9க்கு அப்புறம் 8, 8னது H. இப்போ அடுத்து என்ன இருக்கு நம்பரு 15, 18, 21. அப்ப இங்க என்ன ஆகுது 3 3 கூடுதா? அப்ப 21 3 கூட்டினா 24. அடுத்து இங்க WXY. அப்ப அடுத்த எழுத்து தான் போகுது. அப்ப ஒய்க்கு அப்புறம் என்ன வரும்? Z. அப்ப ஆன்சர் அது H24Z. ஆன்சர் ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்ட தொடரின் விடுபட்ட எண்ணை காண்க. சரி, நம்பர் சீரிஸ் பாருங்க 2 7 14 23 டேஷ் 47. ஓகே பாருங்க, நம்பர் இங்க 2ல ஆரம்பிக்குது, 47ல தான் முடியுது. அப்ப கண்டிப்பா இங்க என்ன இருக்கும்? கூடுதல் பேஸ் பண்ணி தான் போகும். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூடுது? 5 கூடுது. அடுத்து 7ல இருந்து 7 கூட்டினா 14, 14ல இருந்து 9 கூட்டினா 23. அப்ப பாருங்க 5 7 9. அப்ப அடுத்து எனக்கு என்னப்பா கூடும்? அப்ப 9க்கு அப்புறம் 11 கூட்டுவோனா? அப்ப 23 11 கூட்டினா 34. இப்ப 11க்கு அப்புறம் எதை கூட்டுவேன்? 13 கூட்டுவேன். அப்ப 34 13 கூட்டினா வரும் 47. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? விடுபட்ட நம்பர் 34. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றின் விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா? இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல உள்ள நம்பர்ல எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. சோ பார்க்கலாமா? இப்ப இந்த இடத்துல 20 எப்படி வந்திருக்கு? 5ஐயும் 4ஐயும் பெருக்குனா 20. அதே மாதிரி இங்க செக் பண்ணும், 3ஐயும் 8ஐயும் பெருக்குனா 20. கரெக்ட் தானே? அப்ப இந்த மேல உள்ள நம்பர் 2 நம்பர் பெருக்குனா கீழே எனக்கு இந்த நம்பர் கிடைக்குது. சோ அப்ப அதே மாதிரி 9ஐயும் 4ஐயும் பெருக்குனா இங்க வருமா? எவ்வளவு வரும்? 36. அப்ப விடுபட்ட நம்பருக்கு என்னது? 36. அடுத்து எந்த செலவினம் மொத்த செலவினத்தில் 20% உள்ளது? ஓகேங்களா? அப்ப மொத்த செலவினத்துல 20% உள்ளனா அப்ப 20%க்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் அது எந்த செலவின கண்டுபிடிக்க முடியும். அப்ப 20% எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் மொத்த அமௌண்ட் எவ்வளவு பார்த்தாதான் அதுல இருந்து 20% கண்டுபிடிக்கணுமா? இப்ப மொத்த அமௌண்ட் பார்க்கலாம்.
இப்போ ஒவ்வொன்றுக்கா பார்க்கலாம். வாடகைக்கு எவ்வளோ? 1105 ரூபா. உடைக்கு எவ்வளோ? 820 ரூபா. உணவுக்கு எவ்வளோ? 1515 ரூபா. பொழுதுபோக்கு எவ்வளோ? 152 ரூபா. கல்விக்கு எவ்வளோ? 508 ரூபா. இப்போ கூட்டுங்க. 10, 15, 20, மீதி 2, 7, 8, 10, மீதி 1, அப்ப 6, 7, 12, 20, 21, மீதி 2, கூட்டினா 4. அப்ப எவ்வளவு வருது மொத்தம்? கூடுதல் 4100 ரூபாய் மொத்த செலவு. அப்ப இதுல 20% எவ்வளவு போறோம்? அப்ப 4100 ரூபாயில 20% எவ்வளவு கண்டுபிடிக்கும்? அப்ப 4100 20% எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப 410 இன்ட்டு 2 எவ்வளவு வரும்? 820. அப்ப 820 ரூபா தான் அப்ப 20%. அப்ப 20% 820 அப்ப 820 எங்க வந்திருக்கு? உடைக்கு தானே செலவழிச்சாங்க. அப்ப எதுக்கான செலவு வந்து 20% இருக்கு? உடைக்கான செலவு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து வரக்கூடிய படம் எனக்கு எது? ஓகே பாருங்க, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பாருங்க. இதுல இருந்து எனக்கு இந்த படம் இங்க மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து எனக்கு அடுத்த படம் என்ன வரப்போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வட்டத்துக்குள்ள முக்கோணம், அடுத்து முக்கோணத்துக்குள்ள வட்டம். அப்ப அதே மாதிரிங்க செவ்வகத்துக்குள்ள சாய் சதுரம். அப்ப எனக்கு படம் என்ன வரும்? சாய் சதுரத்துக்குள்ள செவ்வகம் வரும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா உள்ள இருக்கிறது வெளியே போயிருது, வெளியே உள்ளது உள்ள வந்துருது. ஓகேவா? வட்டத்துக்குள்ள முக்கோணம், முக்கோணத்துக்குள்ள வட்டம். அதே மாதிரி செவ்வகத்துக்குள்ள சாய் சதுரம். அப்ப சாய் சதுரத்துக்குள்ள செவ்வகம். அப்ப சாய் சதுரம் எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனா சாய் சதுரத்துக்குள்ள செவ்வகம்ங்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வருது. ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு மனிதன் முதல் நாளில் ரூபாய் 20 சம்பாதித்து அடுத்த நாள் ரூபாய் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் ரூபாய் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் ரூபாய் 15 செலவிடுகிறார். இவ்வாறே அவர் சேமிப்பை தொடர்கிறார் எனில் ரூபாய் 60 எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும்? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. இப்ப முதல் நாள் என்ன பண்றாரு? 20 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 2வது நாள் என்ன பண்றாரு? 15 ரூபாய் செலவழிக்கிறார். ஃபர்ஸ்ட் நாள் 20 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. 2வது அடுத்த நாள் வந்து 5 ரூபாய் செலவழிக்கிறார். அப்ப 20 ரூபாயில 5 ரூபாய் போச்சு, மீதி எவ்வளவு இருக்கும்? 5 ரூபாய் இருக்கும். அப்ப 2 நாளுக்கு 5 ரூபாய் சேமிப்பாரு. எவ்வளவு சேமிக்கிறாரு? 2 நாளுக்கு 5 ரூபாய் சேமிப்பாரு. ஓகேங்களா? அப்ப அவர் ரூபாய் 60 வந்து எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்குன்னு தான் கேட்டாங்க. ஓகே, எவ்வளவு கையில் இருக்குன்னு சொன்னால அப்ப 2 நாளுக்கு 5 ரூபாயா? இப்ப இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் சம்பாதிச்சிருவார். ஓகேங்களா? அதனால இந்த 60ல 20 கழிங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 40 வரை நம்ம சேமிச்சிட்டோம்னா அடுத்த வாரம் 20 ரூபாய் சம்பாதிச்சு 60 ரூபாய் வந்துரும்ல. சோ அதனால என்ன பண்ண போறோம்? இந்த மொத்த அமௌண்ட்ல இருந்து அந்த 20 ரூபாய் கழிக்க போறோம். எவ்வளவு வரும்? 40 ரூபான்னு வரும். ஓகேங்களா? அப்ப இந்த 40 ரூபாய் நான் சேமிக்கிறேன். இந்த 40 ரூபாய் சேமிச்சுட்டேன்னா அடுத்து ஒரே நாள் என்ன பண்ண 20 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். கரெக்டுங்களா? அப்ப இந்த 40 ரூபாய் சேமிக்க எத்தனை நாள் ஆகும்? நான் 5 ரூபாய் சேமிக்க 2 நாள் ஆகுது. அப்ப 40 ரூபாய் சேமிக்க எத்தனை நாள் ஆகும்? 5 8 பெருக்க 40. 5 8 பெருக்க 40. அப்ப 2 8 பெருக்க எவ்வளவு வரும்? 16 நாள். ஓகேங்களா? அப்ப 40 ரூபாய் சம்பாதிக்க 16 நாள் ஆகும். அதாவது 40 ரூபாய் சேமிக்க 16 நாள் ஆகும். அப்ப 17வது நாள் என்ன பண்ணுவாருன்னா 20 ரூபாய் சம்பாதிச்சிருவாரு. 17வது என்ன பண்ணுவாரு? 20 ரூபாய் சம்பாதிச்சுவாரா? அப்ப 40 + 20 எவ்வளவு ஆயிடுச்சு? 60 ஆயிடுச்சு. அப்ப மொத்தம் எத்தனை நாள்? 17வது நாள்ல அவர் கையில 60 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 16 நாள் வரைக்கும் அவர் கையில 40 ரூபாய் தான் இருக்கும். 17வது நாள் அவர் 20 ரூபாய் சம்பாதிப்பாரு. அப்ப மொத்த அமௌண்ட் 60 ரூபாய் ஆகும். அப்ப அவருக்கு 60 ரூபாய் எவ்வளவு சீக்கிரம் அவரது கையில் இருக்கும்னா 17வது நாள்லயே அவர் கையில இருக்கும். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் எப்படி? ஓகே பாருங்க. 13 CA, 216 FAB, 25 EB, 237 -46 FD. ஓகேங்களா? இப்ப எழுத்துக்கான என்ன போடலாமா? அப்ப CA 3 1. அப்ப 13 ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி FA போட்டோம்னா 6 1 2. அப்போ 216 612 ரிவர்ஸ் எழுதுறாங்க. அப்ப E எவ்வளோ? 5, B எவ்வளோ? 2. அப்ப 25 3 போட்டா 52. ஓகேங்களா? அப்ப 237 அப்படின்னா என்ன பண்ணாரு? திருப்பி போடணுமா? அப்ப 237 3 போட்டா 732. அப்ப 7 என்பது என்னது? G. 3ங்கிறது என்னது? C. 2ங்கிறது என்னது? B.
அப்ப ஆன்சர் அது ஜிசிபி அப்படின்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வரிசையில் எது தவறான எண்? ஓகேவா, வரிசையில செக் பண்ணணும், அதுல ராங், அதாவது தவறான நம்பரை கண்டுபிடிக்க போறோம். இப்ப சீக்வன்ஸ் பாருங்க, 5, 11, 23, 47, 96, 191, 383. இப்ப 5ல இருந்து 11க்கு என்ன ஆகுது? 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்களா? ஏன்னா 2 10 1 கூட்டினா 11. 11ல இருந்து 23க்கு என்ன பார்த்தோன்னா 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. இங்கேயும் 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க, இங்கேயும் 2ஆல பெருக்கி 1 கூட்டுறாங்க. திரும்பியும் பார்த்தோன்னா 23 2ஆல பெருக்கினா 46, 1 கூட்டினா 47. அப்ப கான்செப்ட் என்னது? 2ஆல பெருக்கி தான் 1 கூட்டிக்கிட்டே வராங்க. அப்ப அதே மாதிரி 47 2ஆல பெருக்கி 1 கூட்டணும். அப்ப 47 2 94, 1 கூட்டினாலும் வரும் 95 தானே வரும். ஆனா இங்க என்ன நம்பர் இருக்கு? 96ல இருக்கு. அப்ப எந்த நம்பர் தவறு? 96 என்பது எனக்கு தவறான நம்பர். வேணுமா பாருங்க, இப்ப இந்த இடத்துல 95ன்னு இருந்துச்சுன்னா ஓகே, அப்ப 95 என்ன பண்ணும்? 2ஆல பெருக்கினா 190, 1 கூட்டினா 191. அப்ப 190 2ஆல பெருக்கினா 382, 1 கூட்டினா 383 வருதா? அப்ப எனக்கு இந்த இடத்துல எந்த நம்பர் வந்துருக்கணும்? 95 இருந்துச்சுன்னா இந்த சீரியஸே எனக்கு சரியா இருந்திருக்கும். அப்ப 95 போல 96ன்னு போட்டது எனக்கு தவறு. அப்ப எந்த நம்பர் தவறா இருக்கு? 96 என்ற எண் தான் எனக்கு தவறாக இருக்கு. அடுத்து, விடுபட்ட எண்ணை காண்க. ஓகேவா, எனக்கு சென்டர்ல கொஸ்டின் மார்க் இருக்குன்னா அப்ப சென்டர்ல வரக்கூடிய நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. எப்படி வந்திருக்கு? 20 7, இது ரெண்டையுமே மைனஸ் பண்ணுங்க. 20 7 மைனஸ் பண்ணா 13. அடுத்து 30 22 மைனஸ் பண்ணா 8. அப்ப 40யும் 28யும் மைனஸ் பண்ணும். 40 28 மைனஸ் பண்ணா வரும் 12. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ பி மற்றும் சி ஆகியன வெவ்வேறு உலோகங்களான ஒத்த 3 கோளங்கள் ஆகும். பி பி வந்து சியை காட்டிலும் அதிகமான, சியை காட்டிலும் அதிகமானது என்னது? பி. பி வந்து சியை காட்டிலும் அதிகம் மற்றும் ஏயை காட்டிலும் குறைவான எடையை கொண்டது. ஓகேவா, அப்ப ஏ காட்டிலும் குறைவுனா அப்ப ஏ தானே பெருசு, அப்ப ஏயை விட குறைவு. ஓகே, சியை விட அதிகமா இருக்கும், ஏ விட குறைவாக இருக்கும். எனில் அடர்த்தியை பொறுத்தளவில் இதுல எது எனக்கு அதிக மதிப்புடையதாக இருக்கும்? எது எனக்கு அதிக மதிப்புடையதா இருக்கும்? ஏ தான் மிக அதிக மதிப்புடையது. ஏ தான் மிக அதிக மதிப்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் ஜோடியை போன்று அதே உறவுமுறை கொண்டுள்ள ஒரு ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். இப்ப முகம் கண். ஓகேவா, முகம் கண் என்னது? முகத்துல கண் இருக்கு. ஓகே, முகத்துல கண் இருக்கு அப்படின்னா படகுல வானம் இருக்கா? கிடையாது. சட்டையில கால் சட்டை அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்காது. புத்தகம் பிரீதி அப்படின்னு சொல்லுமா? இல்ல. ஆனா தலையில முடி இருக்கும், தலையில முடி இருக்கும். முகத்துல கண் இருக்க மாதிரி தலையில முடி இருக்கும்ல. அப்ப எனக்கு ஆன்சர் கரெக்ட், ஆப்ஷன் சி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 167, கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். காது, இதயம், கண், மூக்கு. எனக்கு எது ஆன்சர் இருக்கும்? இதயம். ஏன்னா மற்ற மூன்றுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது கண் மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் இருக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ காது 2 கண் 2 இருக்கு, ஸ்மூக்ல 2 பக்கம் இது மூச்சு வரும். அதே மாதிரி இதயங்கிறது அப்படி கிடையாது. ஓகேங்களா, இதே மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவில் பார்த்தாலும் என்னது ஆன்சர் ஏதாவது வரும்? இதயங்கிறது நமக்கு கரெக்டா ஆன்சர் வரும். நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்ட ஒரு முறை எந்த வார்த்தை சிறப்பாக நிறைவு செய்யும்? காடு, மிருக காட்சியகம். அப்ப கடல் என்பது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகேங்களா, அப்ப காடு என்பது மிருக காட்சியகம்னா கடல் என்பது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஏன்னா காட்டில் உள்ள விலங்குகளை மிருக காட்சியகங்களும் வச்சிருப்பாங்க. அப்ப கடல்ல கூடிய மீன்கள் எங்க வச்சிருப்பாங்க? மீன் காட்சியங்களும் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், பாருங்க, குறியீடுகளை மாற்றி அமைத்தல் கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் அதை அப்படியே எழுதிக்கோங்க. என்ன இருக்கு? 8 பெருக்கல் 4 மைனஸ் 6 வகுத்தல் 3 பிளஸ் 1. இப்ப அடுத்து என்ன பண்ணும்? குறியீடு சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா, 8 பெருக்கல் என்பது என்னது? பெருக்கல் என்றால் வகுத்தலா? இப்போ வகுத்தல் 4 மைனஸ் என்பது என்னது? மைனஸ் என்றால் பிளஸ் 6 வகுத்தல் என்பது என்னது? வகுத்தல் என்பது மைனஸ் 3 பிளஸ் என்பது என்னது? பெருக்கல் 1. இப்ப என்ன பண்ணலாம்? வகுத்தலாம். 8 வகுத்தல் 4 எவ்வளவு வரும்? 2. 3 இன்ட்டு 1 எவ்வளவு வரும்? 3. இப்ப பிளஸ் 6 மைனஸ் 3. அப்ப 2 6 கூட்டினா 8 மைனஸ் 3. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 5. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்,
170 351 என்பதன் பொருள் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேக்ஸ். 197 என்பதன் பொருள் we are students மற்றும் 748 என்பதன் பொருள் they are parents. அப்படியானால் we என்ற வார்த்தைக்கான குறியீடு என்னது? we என்ற வார்த்தைக்கான குறியீடு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we என்ற வார்த்தை எங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? we என்ற வார்த்தை இங்க தான் இருக்கு. வேற எங்கேயாச்சும் we இருக்கா? இங்க they are parents ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேக்ஸ். ஓகே, எங்கேயுமே வி இல்லை, அப்போ வி இங்கே மட்டும்தான் இருக்கு. அப்போ வி இங்கே இருக்குன்னா அதோட இதில் பாருங்க. ஏன்னா 197 என்பதன் பொருள் தான் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ வி இதுக்கான நம்பர் என்னது? 197 இருக்கா? இப்போ இதுல இருந்து ஒரு நம்பர் தான் எடுக்க போறேன். எப்படி எடுக்க போறேன்னா, எனக்கு வி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த நம்பரும் ஒரு இடத்துல தான் எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? இப்போ 1 இந்த 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, 1 வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? அப்போ 1 2 இடத்துல இருக்கனால விக்கான குறியீடா 1 இருக்காது. ஏன்னா வி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா நம்பர் ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஓகே, அடுத்து 9 9 இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எங்க 9 இருக்கா? இல்ல. ஓகேவா? சரி, வச்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி 7 என்பது இங்கே இருக்கு, 7 என்பது இங்கே இருக்கு. ஓகேவா? அப்ப வி என்பது ஒரு இடத்துல இருக்கு, 9 என்பது ஒரு இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா 1 2 இடத்துக்கு வராது, 7 2 இடத்துக்கு வராது, 9 ஒரே இடத்துக்கு எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அப்ப விக்கான குறியீடு என்னது? 9. அடுத்து தெற்கு தென் கிழக்கானால் வடகிழக்கு வடக்கு என்பது போல எல்லா திசைகளும் மாறும். அப்ப தென்மேற்கு மற்றும் மேற்கு எனக்கு என்னவாக மாறும்? இதான் கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் அனைத்து திசைகள் நீங்க எழுதிக்கோங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சதமே இங்க என்ன இருக்கு? தென்மேற்கு, இங்க தென் கிழக்கு, அடுத்துங்க வடகிழக்கு, இங்க வடமேற்கு. ஓகேவா? இப்ப கொஸ்டினா சொன்னாங்க தெற்கு வந்து தென்கிழக்காகுதான். தெற்கு வந்து தென்கிழக்கா மாறுது. அதாவது ஒரு இது என்ன ஆகுது? ஆண்டி கிளாக்வைஸ்ல மூவ் ஆகுது. தெற்கு தென்கிழக்கு. அதே மாதிரி வடகிழக்கு என்பது என்னது? வடக்கு. வடகிழக்கு என்பது என்னது? வடக்கு. இது என்னது? ஆண்டி கிளாக்வைஸ் ஒன்று மூவ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? அவங்க என்ன திசை சொல்றாங்களோ ஆண்டி கிளாக்வைஸ்ல ஒன்னு மூவ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப கொஸ்டினுக்கு என்ன கேட்டாங்க? தென்மேற்கா? அப்ப தென்மேற்கு இங்க தானே இருக்கு. அப்ப அங்க இருந்து ஆண்டி கிளாக்வைஸ்ல. அப்ப தென்மேற்கு என்பது என்னது? தெற்கு. தென்மேற்கு என்பது என்னது? தெற்கு. மேற்கு என்பது என்னவா இருக்கும்? மேற்கு என்பது என்னவா இருக்கும்? தென்மேற்கா இருக்கும். மேற்கு என்பது என்ன இருக்கும்? தென்மேற்காக இருக்கும். அப்ப ஆன்சர் அது தெற்கு மற்றும் தென்மேற்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து டீனா 4 மற்றும் கவர் அப்படின்னா 63 அப்படின்னா பேசிஸ் என்பது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, பார்க்கலாம். ஏன்னா டீனா எனக்கு 4 தான். இப்போ அதே மாதிரி கவர் அப்படின்னா 63 எப்படி பார்க்கலாமா? இப்போ கவர் அப்ப சீனா எவ்வளோ? 3, ஓன எவ்வளோ? 15, வீண எவ்வளோ? 22, ஈன எவ்வளோ? 5, ஆறுன எவ்வளோ? 18. இப்ப கூட்டலாம். 22 18 கூட்டினா 40, 15 5 கூட்டினா 20, அப்ப 40 20 60, இங்க ஒரு 3 எவ்வளோ? 63 வந்துருச்சா? ஸோ அப்ப அதே மாதிரி பேசிஸ். அப்ப பேசிஸ்க்கான நம்பரை பார்த்தலாமா? பீனா எவ்வளோ? 2, ஏனா 1, எஸ்னா 19, ஐனா 9, எஸ்னா 19. இப்ப பாருங்க 19 19 38, இங்க ஒரு 2 கூட்டினா 40 41, இங்க ஒரு 9 எவ்வளவு ஆயிடுச்சு? 50. அப்ப எவ்வளவு வருது? 50 அப்படி எனக்கு வரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கடிகாரத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது நேரம் 3:33 என காட்டுகிறது எனில் உண்மையான நேரம் எனக்கு என்னவாக இருக்கும்? ஓகேவா? இந்த மாதிரி கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த நேரம் கிடைக்குது, அப்போ உண்மையான நேரம் என்ன? இல்லைன்னா கண்ணாடியில கடிகாரத்துல பார்க்கும்போது இந்த நேரம் காட்டுச்சுன்னா கண்ணாடியில பார்க்கும்போது என்ன மாதிரி நேரம் காட்டும்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப கடிகாரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ண போறேன்னா 11:60 இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 11:60 ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப கடிகாரம், ஓகேவா, கடிகாரத்தை கண்ணாடியில பாக்குறாங்க. கடிகாரத்தை கண்ணாடியில் அப்படின்னு சொன்னா 11:60 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப கண்ணாடின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 11:60 அது என்ன பண்ண போறோம்? 3:33 கழிக்க போறோம். அப்ப கழிச்சா எனக்கு என்ன வரும்? 60 33 போச்சுன்னா 27, 11 3 போச்சுன்னா 8. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 8:27. ஆன்சர் அது 8:27. அவ்வளவுதான்ப்பா. நெக்ஸ்ட் அப்ப இந்த மிரர் இமேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா கண்ணாடி மிரர் இமேஜ் வந்தாலே கடிகாரம் வந்தாலே 11:60 ஞாபகம். ஓகேவா? இது கண்ணாடி அப்படின்னால தான் 11:60. இதே இது மிரர், அதாவது வாட்டர் இமேஜ் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா
17:90 இல்ல 18:30 அந்த மாதிரி நம்பரை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஸோ அப்ப கேட்கப்பட்டது கண்ணாடியா இல்லைன்னா நேர்பிம்பமா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி மற்றும் ஹச் ஆகியோர் வட்ட வடிவ மேஜை சுற்றி அமர்ந்துள்ளனர். ஓகே, மொத்தத்தில் இருக்காங்க 8 பேரா? அப்ப 8 பேர். ஓகேவா? அப்ப 8 பேரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், சேரை போட்டு உட்கார வச்சிரும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்ப 8 பேரை கரெக்டா சம இடைவெளியில போட்டு உட்கார வச்சாச்சு. இப்ப இங்க யாரும் வர போறாங்க, இனிமே தானே பிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஜி என்பவர் ஏக்கு அடுத்த இடதுபுறம். அப்ப ஏக்கு இடதுபுறத்துல யாரு, ஜி. அப்ப ஏ இங்க இருக்காருன்னா அப்ப ஏக்கு இடதுபுறம்னா இந்த சைடு தான். அப்ப ஏக்கு இடதுபுறம் யாரு, ஜி. மற்றும் ஹச்சுக்கு இரண்டாவது வலதுபுறமாக அமர்ந்திருப்பார். ஜி என்பவர் ஏக்கு இடதுபுறம், அதே மாதிரி ஹச்சுக்கு இரண்டாவது வலதுபுறம். அப்ப ஹச்சுக்கு இரண்டாவது வலதுபுறம்னா அப்ப ஹச் இங்க போடுங்க. அப்ப இரண்டாவது வலதுபுறம் யாரு, ஜி. இதுனா வலதுபுறம். ஆன்டி கிளாக் வைஸ்ல போச்சுன்னா வலது, கிளாக் வைஸ்ல போச்சுன்னா இடது. ஓகே, அப்ப ஹச்சுக்கு இரண்டாவது வலதுபுறத்துல ஜி. அடுத்து என்ன சொல்றாங்க, பி என்பவர் இ மற்றும் எஃப்க்கு நடுவுல இருக்காரு. ஓகே, பி வந்து என்னது, இக்கும் எஃப்க்கும் நடுவுல இருக்காரு. ஓகே, இது கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியல, நான் பெண்டிங் வச்சிருக்கேன். அடுத்து டி என்பவர் ஹச்சுக்கு நேர் எதிரே. ஓகேவா? அப்ப ஹச்சுக்கு நேர், ஹச் இங்க இருக்காரா, அப்ப நேர் எதிரே இங்க வரும், இங்கதானே வரும். அப்ப ஹச்சுக்கு நேர் எதிரே யாருங்க, டி. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து இப்ப இந்த 3 பேர் எனக்கு எப்ப இருக்கணும், கண்டினியூஸா தான் இருக்கணும். 3 பேர் எப்ப இருக்கணும், கண்டினியூஸா தான் இருக்கணும். அப்ப இந்த 3 பேர் அப்படியே போலாம், இ பி எஃப். ஓகேவா? இக்கும் எஃப்க்கும் இடையில பி இருக்காரு. ஓகே, இப்ப என்ன யார் வராம பிக்ஸ் பண்ணாம இருக்கோம், சி. அப்ப சி எங்க போடு. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, சிக்கு வலதுபுறத்துல யார் இருக்கா, அப்ப சி இங்க தானே இருக்கு. அப்ப சிக்கு வலதுபுறம், வலதுபுறம்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப சிக்கு வலதுபுறம் யார் இருக்கா, ஜி இருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 52 மாணவர்கள் படிக்கும் ஒரு வகுப்பில் முகமது கடைசியிலிருந்து 18வது இடத்தில் உள்ளார். முகமதுவிற்கு முன்னால் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க? ரொம்ப சிம்பிள் தானே. என்ன பண்றாரு, மொத்தம் 52 பேர் இருக்காங்க. இவர் கடைசியில இருந்தானே 18 பேர். அப்ப இவர் கடைசில இருந்து 18னா அப்ப முன்னாடி எத்தனை பேர் தானே கேக்குறாங்க. அப்ப முன்னாடி எத்தனை பேருக்கு கேட்கறதுனால அப்ப 52ல இருந்து 18 கழிச்சாலே போதுமானது. அப்ப கழிச்சாலைக்கு எவ்வளவு வரும், இங்க 4 இங்க 3, அப்ப எவ்வளவு வரும். அப்ப முகமதுக்கு முன்னாடி 34 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க, 34 பேர் இருப்பாங்க. இதே இது முன்னாடி இருந்து முகமதோட இடம் கேட்டாங்கன்னா 34 + 1, அப்ப அங்கதான் முகமது இருப்பாரு. ஓகேவா? அப்ப முகமது இங்க இருக்காரு அப்படின்னா முகமதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 34 பேர் இருப்பாங்க. எத்தனை பேரு, 34 பேரு. அப்ப முன்னாடி இருந்து முகமது இடம் கேட்டாங்கன்னா 35ன்னு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிப்போம். அப்ப முகமதுக்கு முன்னால எத்தனை மாணவர் இருக்காங்க, 34 மாணவர்கள் இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நண்பருக்கும் கண்டிப்பா இந்த ரீசனிங் ஃப்ரீ கிளாஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி.